விரத நாட்களில் வெங்காயம், பூண்டு போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுவதன் காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், முள்ளங்கி, சுரக்காய் போன்ற அனைத்து காய்கறிகளையுமே தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்கார். ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த உணவு என்பது மனித உணர்வுகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன மாதிரியான உணவினை உட்கொள்கிறோமோ அதுதான் நமக்கான உணர்வினை தரும். சார் இது என்ன புதுசா நீங்க சொல்றீங்க? புதுசாலாம் சொல்லல. நிறைய கொஸ்டின் கேட்பா தெரியுமா? பொதுவாகவே ஒருத்தனுக்கு ரோஷம் வரலன்னு சொன்னா, நீ உப்பு போட்டு தான் சாப்பிட்றியான்னு கேட்பா தெரியுமா? கொஞ்சம் கூட உனக்கு ரோஷமே இல்லையே, அவன் உன்னை இவ்வளவு திட்டுறான், நீ என்ன உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா இல்லையா? ஆக உப்பை நாம் உணவிலே சேர்த்து கொண்டால்தான் நமக்கு அந்த என்ன சொல்லலாம், நமக்கு ஒரு ரோஷம் அல்லது ஒரு கௌரவம் என்பது வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. அதே மாதிரி ரொம்ப கோபப்படுவா தெரியுமா? அதிகமா கோபப்பட்டு அப்படியே ஹை பிபி எல்லாம் வரும். அவங்க டாக்டர் என்ன சொல்லுவான்னா, நீங்க காரத்தை சுத்தமாக குறைத்து விட வேண்டும் சொல்லுவா. கார உணவுகளே சாப்பிடக்கூடாது. பொதுவா நம்ம வீட்டிலேயே சொல்லுவா, மிளகா அதிகமா சேர்த்துக்கிறியா, ஏன் இப்படி கோபப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்பா தெரியுமா? ஆக ஆக அந்த கோபம் என்கின்ற குணத்தினை தருவது இந்த மிளகாய் அப்படிங்கிற விஷயம் வர்றது இல்லையா? ஆக அந்த உணவிற்கும், அதாவது நாம் சாப்பிடுகின்ற உணவிற்கும் நம்முடைய உணர்விற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது இருக்கிறது.